அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை. இன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம், நம்முடைய உரிமை தொகை, ரத்தமும் வேர்வையும் சிந்தி தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தை, நம்முடைய பங்களிப்பை 50 விழுக்காடு கொடுக்க வேண்டும், 20 விழுக்காடு கொடுக்கிறேன் என்று வம்படி செய்திருக்கிறார்கள். அதே போன்று பேரிடர் நிதி கொடுக்கவில்லை. மாணவ செல்வங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரவில்லை. கேட்டால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டால் தான் நாங்கள் பணத்தை கொடுப்போம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்கில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. ஆகையால் இதை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவராக, அண்ணன் டிடிவி தினகரன் நேற்றுக்கு வெளியே வந்தார், இன்று செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கெடு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள். ஆகவே இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி என்று. ஒவ்வொருவராக இது மூழ்கின்ற கப்பலில் நாம் ஏறவும் வேண்டாம், அதில் பயணம் செய்யவே வேண்டாம், ஒவ்வொருவராக இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். போக போக தெரியும்.